இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், கருத்தடை செய்வது, கண்காணிப்பு, காப்பகத்திற்கு மாற்றுவது, ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. சமீப காலமாக தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. பல தெருக்களில் அங்குமிங்கும் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கடிப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் அச்சமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்ட மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி உட்பட பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது திமுகவின் வெற்றி என கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக வீதிகளில் சாதி பெயர் அடங்கிய தெருக்களின் பெயர் காணப்படும் நிலையில் இதில் எங்கு சமத்துவம் உள்ளது என வினவினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவின் வெற்றி என கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது எனவும் கூறினார். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கிய 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 151 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கிய 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சிவகிரியில் வயதான தம்பதியை படுகொலை செய்து நகை திருடியதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரோடு மாவட்டம் சிவகங்கை அருகே ராமசாமி பாக்கியம் என்ற வயதான தம்பதியை படுகொலை செய்து 15 சவரன் நகைகள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று முதலமைச்சர் பெருமை பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள இபிஎஸ் தமிழ்நாட்டில் நடந்த படுகொலை நிகழ்வுகளை பட்டியலிட்டுள்ளார். போக்சோ வழக்கு பதிந்து 4 நாட்களுக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று பள்ளிக் கல்வித்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவிகள் மீதான பாலியல் வழக்கில் போக்சோ சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் என 23 பேரை பணிநீக்கம் செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் தற்போது போக்சோ வழக்கு பதிந்து 4 நாட்களுக்குள் ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றால் ஃபெயிலாகும் நடைமுறைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிபிஎஸ்இ கல்வித் திட்டத்தில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் மீண்டும் அதே வகுப்பில் படிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தார். இது மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் இடைநிற்றல் அதிகரிக்கும் என குற்றம் சாட்டினார். எனவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பெற்றோர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என அன்பில் மகேஷ் வலியுறுத்தினார். சிபிஎஸ்இ தேர்வு முறையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் ஃபெயில் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் கட்சிக்கு மட்டுமல்ல, திருவல்லிக்கேணியில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கும் தடை என எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு அரசு தடை விதிக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா சேர்வதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் வர இன்னும் 1 வருடம் உள்ளது என்றார்.
மாநில அரசு தனக்கு வழங்கி வந்த பாதுகாப்பை விலக்கிவிட்டதாகவும் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பில்லை எனவும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது கிரானைட் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவர் சாட்சியம் அளிக்க மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதுகுறித்து சிறப்பு வழக்கறிஞருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தனக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் ஆஜராக முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களை இடைநிறுத்தம் செய்து குலத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் 5, 8, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் வரிசையாக பொதுத் தேர்வுகள் நடத்தி மாணவர்களை வடிகட்டி வீட்டிற்கு அனுப்புகிற முயற்சியைத்தான் பாசிச பாஜக அரசு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தின் பாதுகாப்பு திரும்ப பெற்றது இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவருக்கு மீண்டும் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா சிவன் தெரிவித்துள்ளார். மே மாதம் முழுவதும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமைச்சர் கீதா சிவன், இதனால் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய உணவு, முட்டை, சத்துமாவு உள்ளிட்ட ஊட்டச்சத்து வழங்குவது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. மோசடி வழக்கு ஒன்றில் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்தை ஏற்ற நீதிமன்றம் அவ்வழக்கை முடித்து வைத்தது. ஆனால் காவல்துறை அதனை நிறைவேற்றவில்லை என நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா, தமிழகத்தில் உள்ள விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டதாக கூறியுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். முழுமையான விசாரணைக்கு பிறகே ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி சாதி சான்றிதழ்கள் கொடுத்து வேலைவாய்ப்பை பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் மீதான விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி பேங்க் ஆஃப் பரோடா வங்கி வழக்கு தொடுத்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அடங்கிய அமர்வு இதற்கு கால வரம்பு நிர்ணயிக்க அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறினர். இதுகுறித்து குழுக்களை அமைத்து விசாரிக்கவும், இது சம்பந்தமாக 6 வாரங்களில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரியை அபராதத்துடன் செலுத்தும்படி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு GST ஆணையரகம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த 2017 முதல் 2022ஆம் ஆண்டு வரை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செலுத்தாத GST வரி 285 கோடியை அபராதத்துடன் சேர்த்து 570 கோடி ரூபாய் செலுத்தும்படி GST ஆணையரகம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நோட்டீஸுக்கு உரிய பதிலளித்தும் அதனை பரிசீலிக்காமல் உத்தரவிட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி GST ஆணையரகம் பிறப்பித்த உத்தரவுக்கு நீதிபதி தடை விதித்தார். ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்படுவதை உறுதி செய்ய பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து 1 வாரமாகியும் அவற்றின் விலைகள் குறைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கனிமங்கள் மீதான கட்டணங்களை குறைப்பது குறித்த அரசாணையை உடனடியாக வெளியிடவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். சீமானுக்கு எதிரான நடிகை விஜயலட்சுமியின் புகார் குறித்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்ததாக நடிகை விஜயலட்சுமி போலீசில் புகார் அளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடுத்தார். வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் மறு விசாரணையில் இடைக்கால தடை நீட்டிக்கப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு தொடர்பாக விஜயலட்சுமி மற்றும் காவல்துறையினர் வரும் 31ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர்.
கடந்த மாதத்தில் மட்டும் 87.59 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 87,59,587 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஏப்ரல் 30ஆம் தேதி மட்டும் 3,49,675 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். அதேபோல பயண அட்டைகளை பயன்படுத்தி 6,15,850 பயணிகளும், டோக்கன்களை பயன்படுத்தி 1,447 பயணிகளும் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் விளாங்காட்டு வலசு கிராமத்தில் முதிய இணையரான ராக்கியப்பன், பாக்கியம் ஆகியோரை கொள்ளையர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு 15 பவுன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ள அன்புமணி, இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி 150 நாட்களாகியும் இதுவரை துப்பு துலங்கவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். கோவையில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் வரும் நாட்களில் மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்க முடியும் என்றார். மேலும் யாரோ கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுக் கொண்டு வந்து கொடுத்தால் பேர் வைப்பதில் என்ன கஷ்டம் என சாதிவாரி கணக்கெடுப்பு தன்னால் தான் கொண்டுவரப்பட்டது என தெரிவித்த முதலமைச்சருக்கு பதிலடி கொடுத்தார். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் நடுவானில் பயணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மஸ்கட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானம் 164 பயணிகளுடன் புறப்பட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது நடுவானில் பயணி ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் விமானம் அவசரமாக மஸ்கட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அந்த பயணிக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதால் விமானத்திலிருந்து கீழே இறக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனால் ஏர் இந்தியா விமானம் மஸ்கட்டிலிருந்து 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தில் காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு பெருந்துறையில் நடைபெற்ற பேட்டி ஆஃபேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராமசாமி, பாக்கியம் தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஈரோட்டில் ட்ரேடு சென்டர் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டும் சரியான இடம் கிடைக்காததால் தாமதமாகி வருவதாக விளக்கமளித்தார். தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் மற்றும் நிறுவனத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கடைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைப்பது தொடர்பாக சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழில் பெயர் பலகை வைப்பது குறித்து உத்திகளை வகுப்பது, தொடர்புடைய துறைகள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பை பெறுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழில் பெயர் வைக்காத கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு நிறுவன விதிகளின்படி 2000 ரூபாய் அபராதம் விதிக்கவும், கேட்டரிங் நிறுவனங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் குடும்பத்தாரின் சண்டைக்கு மத்தியில் நடைபெற்ற காதல் திருமணத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை மற்றும் பொம்மராஜ்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த காதலர்களான உமாபதி, ரீட்டா ஆகிய இருவரும் திருத்தணி முருகன் கோயிலில் இன்று திருமணம் செய்து கொள்வதற்காக வந்திருந்தனர். தாலி கட்டும் தருணத்தில் அங்கு வந்த பெண் வீட்டார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அந்த இடைவெளி நேரத்தில் பெண்ணின் கழுத்தில் வாலிபர் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அமைந்தகரையில் பாதாள சாக்கடையில் விழுந்த 12 வயது சிறுவனின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அமைந்தகரையில் உள்ள வெள்ளாளர் தெருவில் பாதாள சாக்கடை கால்வாயின் மூடி திறந்துள்ளது. மேலும் எந்தவித அபாய எச்சரிக்கை பலகையும் அங்கு வைக்கப்படவில்லை. இந்நிலையில் அந்த வழியாக தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டே நடந்து வந்த ராஜன் என்ற சிறுவன் திறந்திருந்த பாதாள சாக்கடைக்குள் திடீரென தவறி விழுந்தான். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிடவே ஏணி மூலமாக சிறுவன் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நிலை தடுமாறி விழும் சிறுவனின் சிசிடிவி காட்சி காண்போரை திடுக்கிட வைத்துள்ளது. வரும் 6ஆம் தேதி தமிழகத்தின் 6 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி அமராவதி தலைநகராக அறிவிக்கப்பட்டது. அதன்படி தலைநகருக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அமராவதியின் மறுகட்டமைப்பிற்காக 58,000 கோடி மதிப்பில் சட்டசபை, தலைமை செயலகம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அதேபோல முடிவுற்ற பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தான் குஜராத் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட போது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் தலைநகரான அமராவதியின் மறுகட்டமைப்புக்காக 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை நினைவு கூர்ந்து கவனித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் இந்திய விண்வெளி துறையில் முக்கிய பங்கு கொண்ட ஆந்திராவில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தும் புதிய நிறுவனம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழக கேரள எல்லை பகுதியான புனரூரில் ரயிலில் கட்டுக்கட்டாக கடத்தி வரப்பட்ட ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை எழும்பூரில் இருந்து கேரள மாநிலம் கொல்லம் நோக்கி செல்லும் விரைவு ரயிலில் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக புனலூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து புனலூர் ரயில் நிலையம் வந்த ரயிலில் சந்தேகிக்கும் வகையில் இருந்த இருவரின் உடைமைகளை சோதித்தபோது அதில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட கால இழுபறிக்கு பின்பு மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் 32 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த பேருந்து நிலையமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். நாளை முதல் அனைத்து வழித்தட பேருந்துகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு அடித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த விசிக நிர்வாகியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதர்நத்தம் பகுதியைச் சேர்ந்த விசிக கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவர் தனது பண்ணை வீட்டில் கள்ளநோட்டு அச்சடிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்றபோது கள்ளநோட்டு கும்பல் தப்பி ஓடியது. இது தொடர்பாக ஏற்கனவே செல்வத்தின் கூட்டாளிகள் 7 பேர் கைதான நிலையில் செல்வத்தினை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு FIT JEE தனியார் பயிற்சி மையம் பெற்றோர்களிடம் பணத்தை வசூலித்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளா FIT தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் அங்கூர் ஜெயின் மற்றும் இயக்குநர்கள் மீது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மைய கிளை மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. 140க்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடம் சுமார் 4 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்து மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டதில் மேலும் நாடு முழுவதும் FIT ZEE தனியார் பயிற்சி மையங்கள் சில இடங்களில் திடீரென மூடியதால் சர்ச்சை ஏற்பட்டது. பொது இடங்கள், சமூக வலைதளங்களில் வழக்கறிஞர்கள் விளம்பரம் வெளியிடுவதற்கு பார் கவுன்சில் தடை விதித்துள்ளது. சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழக மற்றும் புதுச்சேரியில் பார் கவுன்சில் அலுவலகத்தில் அதன் தலைவர் அமல்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வழக்கறிஞர்கள் விளம்பரங்களை வெளியிடுவது பார் கவுன்சில் விதி 36 படி சட்டவிரோதமானது என்றார். சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள விளம்பரங்களை சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் நீக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தினார். மண்ணச்சநல்லூர் அருகே பிறந்து 3 தினங்களேயான பெண் சிசுவை இறந்ததாக கூறி தாயை புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே வடக்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெனினா என்பவருக்கு 2 ஆண் குழந்தைகள், 2 பெண்கள் மற்றும் மொத்தம் 4 பிள்ளைகள் உள்ள நிலையில் 5ஆவதாக கர்ப்பம் தரித்த ஜெனினாவுக்கு கடந்த 29ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது.
இந்நிலையில் அந்த குழந்தை இறந்துவிட்டதாக கூறி ஜெனினா குழந்தையை வீட்டின் பின்புறம் புதைத்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் பிரசவத்தின் போதே குழந்தை இறந்து பிறந்ததாகவும் யாரும் இல்லாததால் தானே புதைத்ததாகவும் ஜெனினா வாக்குமூலம் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேக்கரியில் வாங்கிய ஸ்வீட் பீரில் பல்லி மிதந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஓமலூர் அருகே செம்மாம்பட்டி பாலிக்காடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் ஓமலூரில் உள்ள ஒரு பேக்கரியில் 4 ஸ்வீட் பாட்டில்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். அதனை குடிக்க முற்பட்ட போது அதில் அரணை பல்லி செத்து மிதந்ததை பார்த்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரவி கடைக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அலட்சியமாகவும் பதிலளித்திருக்கிறார். எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம் செய்தார். ஆனால் அந்த கடை மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மத கலவரத்தை தூண்டும் வகையில் இணையத்தில் கருத்துக்களை பதிவிட்ட பாஜக பிரமுகரை திருச்செந்தூர் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முத்தாரம்மன் கோயில் தெருவை சேர்ந்த இசக்கி என்பவர் பாஜக உறுப்பினராக உள்ளார். இவர் முகநூலில் கட்டெரும்பு என்ற பெயரில் சில பதிவுகளை பதிவிட்டுள்ளார். அதில் ஒரு பதிவை மத கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக குழுவை நல்லூரை சேர்ந்த ஸ்டீபன் தாஸ் என்பவர் எஸ்பியிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி இசக்கியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் முறையான அறிவிப்பு இன்றி சூரிய பிரபாய் வாகன உலா நடைபெற்றதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வாக முருகப்பெருமானின் சூரிய பிரபை வாகன உலா நடைபெற்றது. தனியார் நிர்வாகம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் முறையான அறிவிப்பு இல்லாததால் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையிலும் போதுமான முன்னேற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்யாததால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உப்பளம் அமைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சிறுபழவேற்காடு கிராமத்தில் இந்திய உப்பு நிறுவனம் சார்பில் உப்பளம் அமைப்பதற்காக அளவீடு செய்யும் பணிகள் நடைபெற்றன. ஏற்கனவே நிலத்தடி நீர் உவப்பாக இருப்பதாகவும் உப்பளம் அமைத்தால் நிலத்தடி நீர் பயனற்று போகும் எனவும் இதனால் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனையடுத்து அங்கு விரைந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சியரிடம் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பாதையில் கவிழ்ந்த டாரஸ் லாரி 22 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பாதையின் முதல் கொண்டை ஊசி வளைவில் நேற்று கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த வழியே செல்ல முடியாமல் கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் சுமார் 22 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராட்சச கிரேன் மூலம் சாலையின் நடுவே கவிழ்ந்து கிடந்த லாரி இன்று மீட்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக கர்நாடக இடையே மீண்டும் கனரக வாகன போக்குவரத்து துவங்கியது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மங்கள பூஜை செய்வதாக கூறி பெண்களிடம் மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு திருவண்ணாமலையைச் சேர்ந்த 3 பெண்கள் சாமி தரிசனத்திற்காக சென்றிருந்தனர். அப்போது அவர்களிடம் நாகராஜ் என்ற பெயரில் அறிமுகமான மதுரையைச் சேர்ந்தவர் மாங்கல்ய பூஜை செய்வதாக கூறி ஏமாற்றி அவர்களிடமிருந்து 40 கிராம் எடையுள்ள தங்க மாங்கல்யம் உள்ளிட்ட நகைகளை திருடிச் சென்றிருக்கிறார். இதுகுறித்த புகாரில் சங்கராவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 132 கிராம் தங்க ஆபரணங்களை கைப்பற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்டர் மீடியனில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் தனது குடும்பத்தினருடன் காஞ்சிபுரத்திலிருந்து பல்லாவரத்தை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். புன்னவாக்கம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஜெகதீஸ்வரன் மற்றும் 14 வயது சிறுமி ஸ்வேதா ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாம்பரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த பைக் கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். செய்யார் பகுதியைச் சேர்ந்த மனுபரத் சாய்ராம் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் NSS முகாமுக்கு சென்றுவிட்டு நண்பருடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் மீது தாக்குதல் நடத்திய 2வரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை குறைநாடு பகுதியைச் சேர்ந்த சுதா என்பவரை குடும்ப தகராறில் அவரது உறவினர் செல்வராஜ் என்பவர் தனது மகள் சூர்யாவுடன் சேர்த்து தாக்கியதாக தெரிகிறது. இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சுதா மயிலாடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மருத்துவமனைக்குள் புகுந்து அவரை மீண்டும் தாக்கியிருக்கின்றனர்.
திருவாரூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்பட்ட மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 9 மாத கர்ப்பிணி வாங்கிய சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்ததால் அவர் அதிர்ச்சியடைந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் மாவட்ட சுகாதார அலுவலர் சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பூந்தமல்லி அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷை நாட்டைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். நசரத்பேட்டையை அடுத்த அகரமேல் பகுதியில் ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் ஆய்வில் ஈடுபட்ட போது 8 பேரை போலீசார் கைது செய்தனர். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் 8வது நாளாக அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. பூஞ்ச், பாராமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து வந்தாலும் பாகிஸ்தானின் அத்துமீறல் சற்றும் குறையவில்லை. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி, சோனியா காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தற்போது வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே ராகுல் காந்தி மற்றும் சோனியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ் மக்களின் உரிமைகள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மே தினத்தையொட்டி இலங்கை கொழும்புவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேசிய ஒருமைப்பாடு இல்லாமல் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி பயணிக்க முடியாது என்றார். காசாவுக்கு உணவு மற்றும் உதவிப் பொருட்கள் செல்ல முடியாதபடி அனைத்து வழிகளையும் இஸ்ரேல் அடைத்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆமைகளை சாப்பிடும் அவல நிலை உருவாகியிருக்கிறது. மக்கள் வசிக்கும் முகாம்கள், பள்ளிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் காசாவுக்குள் எந்த உணவும் உதவிப் பொருட்களும் செல்ல முடியாதபடி பார்த்துக் கொள்வதில் தீவிரம் காட்டி வருவதால் குழந்தைகள், பெண்கள் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் FM ரேடியோக்களில் இந்திய சினிமா பாடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான், இந்தியா இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ஒலிபரப்பாளர் சங்கம் நாடு முழுவதும் உள்ள பாகிஸ்தான் FM வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒலிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது.